ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இப்ப நம்ம பாக்கியலட்சுமி சீரியலோட ரிவ்யூவ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுல ஃபர்ஸ்ட் சீன்லயே ஒரு பக்கம் கோபி, இனியாவ சமாதானப்படுத்துறதுக்காக அவங்கள தனியா கூப்பிட்டு வச்சு பேசும்போது தான் இனியா தன்னோட மனசுல இருக்க எல்லா கஷ்டத்தையுமே எடுத்து சொன்னது மட்டும் இல்லாம, "நீங்க பண்ணது தப்பு. அத நீங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அது மட்டும் இல்லாம இப்ப கூட உங்களால தான் அம்மா இவ்ளோ கஷ்டத்த அனுபவிச்சுட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு அவங்கள இதுக்கப்புறமாவும் கஷ்டப்படுத்தாதீங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு அம்மா, அப்பான்னு 2 பேருமே வேணும்னு ஆசைப்படுறப்பா. ஆனா அது மட்டும் ஏன் உங்களுக்கு புரியவே மாட்டேன்டுது. நீங்க எங்க மேல அன்பு, பாசம் எல்லாமே வச்சிருக்கீங்க தான். அத நானும் புரிஞ்சுக்கிறேன். ஆனா நீங்க அம்மா மேல இருக்க கோவத்தால எங்களையும் சேர்த்தே கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே இத கேட்டுட்டு கோபியும் ரொம்பவே மனசு கஷ்டத்தோட, "தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு இனியா. இதுக்கப்புறமா அப்பா இந்த மாதிரி தப்ப என்னைக்குமே செய்ய மாட்டேன்ம்மா. அது மட்டும் இல்லாம உன்ன நான் இந்த மாதிரி ஃபீல் பண்ண வச்சதுக்கு தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரும்மா" அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு கண் கலங்கி நின்னுட்டு இருக்க. ஆனா இனியாவோ, "போதும்ப்பா, இதுக்கப்புறமாவும் எனக்கு இந்த மாதிரி கஷ்டத்த அனுபவிக்க கொஞ்சம் கூட தெம்பே கிடையாதுப்பா. நீங்க எப்ப முழுசா அம்மாவ இந்த மாதிரி பழிவாங்குற எண்ணத்துலருந்து வேற ஒரு கண்ணோட்டத்துல பார்க்குறீங்களோ, அப்பதான் நான் இதுக்கப்புறமா உங்ககிட்ட எப்பவும் போலயே சகஜமா பேசுவேன். ஆனா உங்க மேல எனக்கு இருக்கிற அன்பு, பாசம் எல்லாமே இன்னும் அப்படியே தான் இருக்குன்றத மட்டும் நீங்க புரிஞ்சுக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு, "எனக்கு எதுவுமே வேண்டாம். என்னை இப்போ உடனடியா வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுருங்க. ஏன்னா, நான் ஒரு வேள போக ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னா, கண்டிப்பா அம்மா என்ன நெனச்சு ரொம்பவே வருத்தப்படுவாங்க. நான் இதுக்கப்புறமாவது அம்மாவ வருத்தப்பட வைக்காம, அவங்கள கொஞ்சமாவது என்னோட செயல்களால சந்தோஷப்படுத்தணும்னு ஆசைப்படுறேன். அதனால தயவு செஞ்சு என்ன சீக்கிரமா என்னோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போங்கன்னு" சொல்ல உடனே இத கேட்ட கோபியும் பதறிப்போய், "என்னம்மா சொல்ற இனியாம்மா? ஏம்மா நான் இதுக்கப்புறமா அப்பா உன்கிட்ட பேசக்கூடாதா? ஏம்மா இப்படி சொல்ற? தயவு செஞ்சு அப்படி சொல்லாதம்மான்னு" சொல்ல உடனே இனியாவும், "நான் ஒண்ணும் உங்ககிட்ட ஒரேடியா பேச மாட்டேன். உங்கள விட்டு ஒரேடியா விலகி போறேன்னு ஒண்ணும் சொல்லலையே. நீங்க அம்மாவ கஷ்டப்படுத்துறத நிறுத்திட்டா, நான் எதுக்காக இப்ப இப்படி நடந்துக்க போறேன்? நீங்க இப்ப கூட சொல்லுங்க. இதுக்கப்புறமா உங்களால அம்மாவோட லைஃப்ல எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு, நான் இப்பவே உங்ககிட்ட எப்பவும் போலயே பேச ஆரம்பிச்சுடுறேன்னு" சொல்ல உடனே கோபியும், "சரிம்மா சரி. உனக்கு என்ன இப்போ? நான் உன்னோட அம்மா லைஃப்ல எந்த ஒரு தொந்தரவும் இதுக்கப்புறம் குடுக்கக்கூடாது அவ்வளோதானே? சரிம்மா, நீ சொல்ற மாதிரி நான் பண்றேன். இதுக்கப்புறமா என்னால உங்க அம்மாவோட லைஃப்ல எந்த பிரச்சனையும் வராதும்மா" அப்படின்னு சொல்ல உடனே இத கேட்ட இனியாவும், "எனக்கு சத்தியம் பண்ணுங்கப்பா" அப்படின்னு கேட்க, உடனே இத கேட்டுட்டு கோபியும் கொஞ்சமா சத்தியம் பண்ண யோசிக்க ஆரம்பிக்க, உடனே இத பார்த்து இனியாவும், "அப்பன்னா நீங்க முழு மனசோட என்கிட்ட இந்த மாதிரி நீங்க பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கல அதானப்பா? சரிப்பா, உங்களுக்கு எப்ப தோணுதோ அப்ப நீங்க நான் கேட்ட சத்தியத்த எனக்கு பண்ணுங்கன்னு" சொல்லிட்டு உடனடியே கொஞ்சம் கோவத்தோட அவங்களோட கார்ல போய் உட்கார்ந்தது மட்டும் இல்லாம, "நான் இப்ப என்னோட அம்மாவோட வீட்டுக்கு போகணும்னு நெனைக்கிறேன்னு" சொல்றாங்க. உடனே கோபியும் அவங்களோட பக்கத்துல கார்ல வந்து உட்கார்ந்தது மட்டும் இல்லாம, "இனியாம்மா, இனியாம்மான்னு" சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இருக்கா. ஆனா இனியாவோ கோபிய திரும்பி கூட பார்க்குற மாதிரியே தெரியல. அதனால கோபியோ என்ன பண்றதுன்னு தெரியாம உடனடியா அவங்களோட கார ஓட்ட ஆரம்பிச்சது மட்டும் இல்லாம, கொஞ்ச நேரத்திலேயே இனியாவ அவங்களோட கார்லருந்து இறக்கி, அவங்களோட வீட்டு முன்னாடி விட, உடனே இனியாவும் ரொம்பவே கோவமா வீட்டுக்குள்ள போக, அப்போ இத பார்த்த கோபியும், அப்பன்னா இனியா சொன்ன மாதிரியே, கண்டிப்பா நம்மகிட்ட இதுக்கப்புறமா அவ பேச மாட்டாளான்னு சொல்லிட்டு, இனியாம்மான்னு சொல்லிட்டு கூப்பிட, ஆனா இனியாவோ திரும்பி கூட பார்க்காம அவங்களோட வீட்டுக்குள்ள வர, அப்ப இத பார்த்துட்டு கோபியோ என்ன பண்றதுன்னே தெரியாம நின்னுட்டு இருக்கா. அப்போ இது எல்லாத்தையுமே ராதிகாவோட அம்மா பார்த்துட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம, இந்த விஷயத்த உடனடியா ராதிகா கிட்ட போய் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம உன்னோட புருஷன் அந்த இனியா உன்ன திட்டினதுக்கு பதிலா அவகிட்ட சண்டை போடாம அவ பின்னாடியே கெஞ்சிட்டு போயிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த இனியாவும் ஏதோ பெரிய மனுஷி மாதிரி மாப்பிள கூப்பிட திரும்பி கூட பார்க்காம கோவத்துல போயிட்டுருக்கா. அவங்களும் கெஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ எனக்கு தெரியலப்பான்னு சொல்ல உடனே இது எல்லாத்தையுமே கேட்ட ராதிகாவும், கோபி இந்த மாதிரி தன்னோட குடும்பத்து மேலயும், தான் மேலயும் இவ்ளோ அக்கறையா இருந்ததே இல்ல. அது மட்டும் இல்லாம இனியா என்னதான் அவங்களோட பாசமான பொண்ணா இருந்தாலும், அவ பண்ற தப்பு எதுவுமே அவங்களுக்கு தெரியாம போயிடுச்சுல்ல. என் மேல அக்கறையும் இல்லாம போயிடுச்சுல்ல. ஸோ இதுக்கப்புறமா நான் அவங்க கூட இருக்க போறதில்லன்னு சொல்லிட்டு கோவத்தோட உட்காந்துருக்கா. ஆனா, இந்த பக்கமும் இனியா இந்த மாதிரி தான்கிட்ட பேசாம, ஏன் திரும்பி கூட பார்க்காம போனத கொஞ்சம் கூட ஏத்துக்க முடியாத கோபிய உடனடியா பாக்கியோட வீட்டு வாசல் முன்னாடி நின்னது மட்டும் இல்லாம, இனியா இனியான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ உள்ள இருக்க இனியாவும், கோபி கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சாலுமே, அவங்கள கொஞ்சம் கூட கண்டுக்காம சோஃபால கோவத்தோட உட்காந்துருக்கா. அப்ப இத பார்த்துட்டு பாக்கியாவும், செல்வியும் ரொம்பவே ஷாக் ஆகி போய் உட்காந்துருக்காங்க. ஆனா ஈஸ்வரியோ ரொம்பவே குழப்பத்தோட இனியா கிட்ட, "ஏன் இனியா, உன்னோட அப்பா தான் வெளிய நின்னு கூப்பிட்டுட்டு இருக்கான்ல, போய் பேசிட்டு வா. அது மட்டும் இல்லாம எதுக்காக நீ இப்போ இவ்ளோ கோவமா இருக்க? என்ன பிரச்சனை? கோபி உன்ன ஏதாவது சொல்லிட்டானா என்னன்னு?" சொல்லிட்டு கேட்க, ஆனா இனியாவோ யார்கிட்டயுமே எந்த பதிலுமே சொல்லாம அமைதியா உட்காந்துருக்கா. அப்ப இத பார்த்துட்டு பாக்கியாவும், கோபி ரொம்ப நேரமா வெளிய நின்னு கத்திட்டு இருக்கிறதுனால உடனடியா வெளிய போயிட்டு, "இனியா உள்ள தான் இருக்கா. ஆனா அவ உங்களோட வாய்ஸ் கேட்டதுக்கு அப்புறமாவும் அவ வெளிய வர மறுக்கிறா. ஏன்னு எனக்கு தெரியலன்னு" சொல்ல உடனே கோபியும், "நான் ஒரு 5 நிமிஷம் மட்டும் உள்ள வந்துட்டு போயிட்டுமான்னு" சொல்லிட்டு, இதுக்கு முன்னாடி இல்லாம இப்போ பாக்கியா கிட்ட வீட்டுக்குள்ள வரதுக்காக பெர்மிஷன் கேட்குறாங்க. அப்ப இத பார்த்துட்டு பாக்கியாவுமே ஒரு பக்கம் ஷாக் ஆனாலும், வீட்ல இருக்க இனியா, ஈஸ்வரி, ஜெனி, செல்வின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக்கா தான் ஆகுறாங்க. உடனே பாக்கியாவும் சரின்னு சொல்லிட்டு தலையாட்ட, உடனே கோபியும் உள்ள வந்துட்டு இனியா கிட்ட, "சரிம்மா, நீ சொன்ன சத்தியத்த நான் பண்றேன். இதுக்கப்புறமா நான்
உன்னோட அம்மாவோட வாழ்க்கையில தலையிடவே மாட்டேன்னு சொல்றாங்க. உடனே இத கேட்டுட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்ட இனியாவும், "எனக்கு தெரியும்ப்பா, நீங்க இப்படிதான்னு எனக்கு தெரியும். நீங்க எவ்ளோ நல்லவங்கன்றது எல்லார விட எனக்கு தான் நல்லா தெரியும்னு சொல்லிட்டு, அவங்களோட அம்மாகிட்ட "பாத்தீங்களாம்மா, அப்பா என்ன சொன்னாங்க பாத்தீங்களா? இதுக்கப்புறமா அப்பாவால உங்களோட லைஃப்ல எந்த பிரச்சனையும் வராதும்மா. அதனால தயவு செஞ்சு இதுக்கப்புறமாவது நம்ம எல்லாத்தையுமே மறந்து சந்தோஷமா இருக்கலாமான்னு" சொல்ல, உடனே இத கேட்டுட்டு பாக்கியாவும் கோபிய பாக்க, ஆனா கோபியோ பாக்கியாவ வேற ஒரு மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த முகத்த பார்த்த உடனேயே பாக்கியா கண்டிப்பா இவங்க இனியாக்காக பொய் சொல்றாங்கன்றத கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம, அத வெளிய சொல்லலான்னு சொல்லிட்டு நினைக்கும்போது தான் இனியா படுற சந்தோஷத்த பார்த்துட்டு அந்த முடிவ மாத்திக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கண்டிப்பா இனியாவே ஒரு நாள் இந்த கோபியோட சுயரூபத்த பார்க்க தான் போறான்னு சொல்லிட்டு, இனியா கிட்ட "சரிம்மா, இதுக்கப்புறமா நீ எவ்ளோ சந்தோஷமா இருக்கணுமோ, அவ்ளோ சந்தோஷமா இரும்மா" அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம, "இதுக்கப்புறமா நாங்களும் பிரச்சனை பண்ணாம, சண்டை போடாம இருப்போமான்னு" சொல்ல, உடனே இத கேட்டுட்டு இனியாவுமே இன்னுமே குஷியாகு. அதே மாதிரி தான் ஈஸ்வரியும், அப்பன்னா பாக்கியா இந்த கேஸ வாபஸ் வாங்கிருவா போலயேன்னு சொல்லிட்டு குஷியோட இருக்காங்க.